ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகம் சீரியலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மணி குடிச்சிட்டு வந்ததும் ரகுராம் கோவப்பட்டு இனி என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு திட்டிட்டு போனதும் மணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போது தெளிஞ்சதும் அன்னைக்கு காலையில் மணி என்ன பண்ணுறாங்கன்னா ரகுராம் முன்னாடி நிற்கிறாங்க. மச்சான், ஏதோ ஒரு குழப்பத்தில் குடிச்சிட்டேன் மச்சான், ஆனால் வேணும்னே நான் குடிக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. சரி இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க, என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. உங்கள் பையன் மறுபடியும் போன உங்கள் கௌரவத்தை தூக்கியிருக்கான், அந்த சந்தோஷத்தில் தான் குடிச்சிருக்கீங்க. அதுக்காக குடியணும் எல்லாத்துக்கும் தீர்வாகாது, இனி குடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னதும் சரி மச்சான், ஒரு ஆர்வ கோளாறுல குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ரகுராமு சரின்னு சொல்லி மன்னிச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அதே வழியால் ஜாரு வராங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துக்கிறாங்க. மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னது சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. இல்லை மச்சான், இங்கே பாருங்க மச்சான், உனக்கு தெரியுமா மாயா ரொம்ப நல்ல பொண்ணு, சீனு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானா அதுக்கு மாயாவோட பங்கு தான் முழுக்க காரணம் அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க. எனக்கு புரியலை அப்படின்னதும் உனக்கு தெரியுமா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஜவுளி கடை தொடங்குறதுக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம மாயா தான். லோன் வாங்கி கொடுத்தது, கடைசியில் அவங்க அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் கொடுத்து சீனுவுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணது மாயாதான். அவ இப்படி சீனு கூட இருக்காமலே சீனு நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்றா மச்சான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜானகி அக்கா நம்ம எல்லாரும் கேட்காமலே ஒவ்வொன்றா செய்வாங்க பாருங்க, அதே மாதிரி மறுபடியும் ஜானகி அக்காவை எனக்கு பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா மாயா உதவி மூலமா தான் சீனு இவ்வளோ பெரிய கடையை ஆரம்பிச்சிருக்கானா? ஆமா மச்சான், மனசுல எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாம மாயா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா அப்படின்னதும் உண்மையிலேயே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாயா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே இவ்வளோ அக்கறை பாசமாக இருக்கா. அதான் மச்சா நானும் சொல்கிறேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக விரும்பினவங்களை நம்ம எதுக்கு மச்சா பிரிக்கணும்? இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் காதலிச்சு என்கிற ஒரு காரணத்துக்காக நான் இப்போ இதை சொல்லலை மச்சா. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி மாயா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தா நம்ம வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் மட்டும்தான் மிஞ்சும் மச்சான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மணி சொன்னதும் ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன மச்சான், கோபப்படுறீங்களா? என்ன நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல மச்சான், என் மனசில் தோணுதை தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க மச்சான், கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாயாவும் சீனுவும் இப்போதைக்கு விலகித்தான் இருக்காங்க. ஆனா நாம நினைச்சோம்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னதும் இங்க பாருங்க, இப்போலாம் நான் இதை பேச தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பினதும் மணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, சின்ன மூட்டி விடுறீங்களா, இதை எப்படி கலைக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னுட்டு நம்ம சாரு என்ன பண்றாங்கன்னா அடுத்துட்டே நேரா பத்மா பார்வதி கிட்ட வராங்க. உடனே நம்ம பத்மா என்னாச்சுமா சாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஆமா அழுத்தியா அப்படின்னது சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தா அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சாரு, இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறைக்கிற, என்ன ஏதோ விஷயம் சொல்லுமா அப்படின்னதோ. அத்தை ஒன்று தெரியுமா அப்படின்னுட்டு மணி ரகுராம் கிட்ட பேசின எல்லாத்தையும் சொல்றாங்க. அக்கா, ஏக்கா மாமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அதான் பார்வதி எனக்கு ஒன்றும் புரியல, நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கத்த. அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த வீட்டில் யாருன்னு தெரியாத பேர்லயே வாழணும்? ஏற்கனவே மாயாச்சின்னு காதலிச்ச விஷயம் ஓடி போனதெல்லாம் ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி நிலைமையிலையும் மறுபடியும் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டில் யார் ஒருத்தியா இருந்தா 4 பேர் 4 வார்த்தை கண்டிப்பா பேசுவாங்க. என்னால வெளியிடங்கள்ல நடமாட முடியலத்த, வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்படியே இருந்தா எங்கேயும் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இந்த வீட்டுல என்ன அடையாளம் அத்தை இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு வந்ததே சீனு என்கிற வைஃப் என்கிற அடையாளத்தை வாங்குறதுக்கு தான். கடைசியில அதுவும் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த அப்படின்னு சாரு அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு சாரு, எதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத, அத்தை நான் இருக்க, இது சம்பந்தமா அன்னைக்கிட்ட இப்போவே நான் பேசுறேன் அப்படின்னதும் சாரு செம ஹாப்பி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா சாரு பத்மா பார்வதி 3 பேரும் ரகுராம் முன்னாடி நிக்கிறாங்க. என்ன பத்மா அண்ணன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்கண்ணே, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நம்ம சாரோ நம்ம வீட்டில் இப்படி இருக்கிறது சரியில்லை அப்படின்னதும் எனக்கு புரியல பத்மா அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. உடனே நம்ம
பார்வதி வந்து இங்க பாருங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சீனுவும் மாயாவும் காதலிச்சு ஓடி போன விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில சாரு இந்த வீட்டுல யாரோவா இருக்கா. இப்படியே காலம் தள்ளி தள்ளி போனா 4 பேர் 4 விதமா தப்பா பேசுவாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இந்த பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த வீட்டுல வச்சிருக்காங்களேன்னு நம்ம குடும்பத்தை பத்தி தான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால சீக்கிரமா சாரு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் பத்மா வந்து ஆமாண்ணே, எப்படி ஒரு நாள் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கத்தானே போதும், அது எப்படியே சாருவுக்கு சீனுவுக்கு நடக்கணும்னு அந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதும் இங்க பாரு, இப்போதான் ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு பத்மா, அது உனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம சீனுவும் மாயாவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நம்ம மனசை மதிச்சு அவங்க கல்யாணம் பண்ணாம அவங்க காதல் வந்து தியாகம் பண்ணிருக்காங்க. காதல் வந்து நான் மதிக்காதவன் கிடையாது, ஆனா நமக்கு செட் ஆகாது, அதான் என்னோட பிரச்சனை. இதுல போக போறது குடும்ப கௌரவம் தான். நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நம்ம உணர்வுகளை மதிச்சு அவங்க இந்த காதலே வேணான்னு ஒதுங்கி போயிருக்காங்க. அதனால அவங்க மனசை நாம மதிக்க வேணாமா? எடுத்த வாக்குல உடனே மாயாவை சீனுக்கிட்ட இருந்து பிரிச்சு சீனு வந்து சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதால பாதிக்கப்பட போறது எல்லாரும் தான். அதனால கொஞ்சம் காலம் போகட்டும், வளமை போல இந்த வீடு மாறட்டும், அப்போ நாம சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா குறிச்ச தேதிப்படி நடக்கிறதா இல்லையான்னு நான் யோசிக்க வேண்டி இருக்கு. இங்க பாரு, எடுத்தமா கௌத்தமான பண்ற வேலை கண்டிப்பா பின் விளைவுகள் மோசமா இருக்கும். அப்படி ஒரு இதுலதான் நான் மாட்டிக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே சீனு வந்து சாருவை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாயாவை காதலிச்சிருக்கான். அதனால அந்த பிரச்சனை தெரிஞ்சுக்க அப்பவே ஒரு முடிவை கட்டிட்டு நான் வந்து சாருவுக்கு சீனுவுக்கு நிச்சயம் பண்ணிருப்பேன். சோ அவசரப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், இனி இந்த பேச்சு பேச வேணாம். இங்க பாரு சாரு, நான் உன்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஆமா இங்க பாரு, உனக்கு இந்த குடும்பத்து மேல நம்பிக்கை இருக்கா? ஐயோ பெரியப்பா, இந்த குடும்பம் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கான அடையாளம் இல்லாம நான் இந்த வீட்டுல யாரும் ஒருத்தையத்தான் இருக்கேன். ஏன் அப்படின்னு நினைக்கிற சாரோ? நாங்களாம் உனக்கு இல்லையா? அப்படின்னா சீனுக்காக மட்டும் தானே இருக்கிறியா இந்த வீட்டுல அப்படின்னு ரகுராம் வந்து சாரு கிட்ட கேக்குறாங்க. அப்படி சொல்ல வரல பெரியப்பா, இங்க பாரு, நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும், எனக்கு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்க இருந்து போனதும் சாரு வந்து செம கடுப்பாக்குறாங்க. அங்க பார்த்தோம்னா பார்வதி வந்து அண்ணன் இப்படி அண்ணன் வந்து இப்படி பேசுற ஆளே இல்லக்கா, எனக்கு என்னமோ மாயாச்சின்னு காதல ஏத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் உடனே பத்மா வந்து அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா எப்போட தான் விழும் அப்படின்னு